இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறத வந்து ஒரு தவம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு அட்டெம்ப்டையும் வந்து ஃபெயில் ஆயிட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடையும் கம்பீட் பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு வைராக்கியத்தோட படிக்கிறாங்கன்னா, அந்த வைராக்கியத்துக்கு ஒரு வெற்றிய குடுக்குறது தான் அந்த குரு பார்வை. ஸோ சர்வ நிச்சயமா ஈவன் யுபிஎஸ்சி எழுதுனாலும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு யோகம் மகர ராசி பெண்களுக்கு நிச்சயமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலயே மேம். ஆமா, அவங்களுக்கு கண்டிப்பா. எஜுகேஷன் வைஸ் ரொம்பவே. நிச்சயமா. 6ஆம் இடமும் வலுவா இருக்கு, 7ம் வலுவா இருக்கு. ஸோ அதனால ஒரு போட்டி போட்டு ஜெயிச்சு ஒரு பதவியில போய் உட்கார்ற யோகம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் மகர ராசி பெண்களுக்கு அவங்களுக்கு நடக்க போற நல்லது எல்லாமே இன்னும் சூப்பரா நடக்கணும்னா என்னென்ன பண்ணணும் மேம்? அரச மரம், வேப்ப மரத்துக்கு அடியில விநாயகர் இருப்பாரு. இது வந்து ஊர் பக்கத்துல நெறைய இருக்கிறது உண்டுதான். விநாயகர் இருந்தாரே அவருக்கு மேல வந்து ஒரு ஆலமரம்ங்கிறதாவது நிச்சயமா இருக்கும். ஸோ இப்படி ஆலமரத்தோட இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மேற்கு பக்கமா 2டே 2 தேங்காய் எண்ணெய் தீபம் அகல் விளக்குல போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா, அது ஒரு பெரிய வெற்றிய உங்களுக்கு குடுக்கும். எப்ப செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்யணும். எல்லா ஞாயிறும் என்னால செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல, மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த வழிபாடு செய்யும்போது, நெறைய நல்ல மாற்றங்கள் மகர ராசி பெண்களுக்கு வர்றத கண்கூடா பார்க்கலாம். ஆயில் புல்லிங் பண்ணணும். நல்லெண்ணெய வச்சு ஆயில் புல்லிங் நீங்க பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் டயட்ல நீங்க அதிகமா சேர்த்துக்கணும். கருப்பட்டியே யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு சனிக்கிழமையில தானம் பண்றதும் ஒரு நல்ல யோகத்த தரும்.